எல்லாரும் சேர்ந்து அவரவர்கள் உயிரை எண்ணி ஓ ஈஸ்வரா குருதேவா ஓ ஈஸ்வரா குருதேவா ஓ ஈஸ்வரா குருதேவா. அவரவர்கள் தாய் தந்தையரை நினைவு கொண்டு வாங்க. அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் போகமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தாய் தந்தையர் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையர் தெய்வ சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளாசி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. எங்கள் தாய் தந்தையரின் அருளால் ஞான குருவின் அருள் சக்தியும் ஞான குருவின் அருள் சக்தியால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியால் போகமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் போகமா மகரிஷியின் அருள் சக்தியால் எல்லா மகரிஷிகளின் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஈஸ்வரா என்று சொல்லும் பொழுதெல்லாம் நம்முடைய நினைவை கண்ணின் நினைவை பரிபூரணமாக புருவ மத்திக்கு கொண்டு வந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கும் நாம் பார்ப்பது கேட்பது நுகர்வது அனைத்தையுமே ஓ என்று பிரணவமாக்கி அதை ஜீவனுள்ளதாக உருவாக்கக்கூடிய சக்தியாக இம் நம் உடலுக்குள் அணுக்களாக உருப்பெற செய்யும். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவ்வாறு நமக்குள் உருவாக்கி கொண்டிருக்கும் உருவாக்கி அனைத்திற்கும் குருவாக இருக்கும் நம் உயிரான ஈசனைத்தான் நாம் வேண்டுகின்றோம். இப்பொழுது சற்று முன் நாம் 5300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஸ்தலத்திலே வாழ்ந்த போகமா மகரிஷி அவர்கள் நவபாசான சிலையாக உருவாக்கிய அந்த சிலைக்கு முன் அமர்ந்து நாம் தியானித்தோம். மீண்டும் அந்த சிலையை உற்று பார்த்த நினைவை கொண்டு வந்து நமது ஞான குருவை எண்ணி மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை எண்ணி, ஏனென்றால் ஞான குருவும் சத்குருவும் இங்கே எண்ணில் அடங்காத முறை இங்கே சுழன்று வந்தவர்கள். நம்மை காட்டிலும் அவர்களுக்கு இந்த சிலையும் போகமா மகரிஷியும் அதிகமாக பரிச்சயம் உள்ளவர்கள். ஆகவே ஞான குருவின்பால் நினைவை செலுத்தி சத்குருவின்பால் நினைவை செலுத்தி ஞான குருவும் சத்குருவும் சேர்ந்து இங்கே சுழன்ற இந்த பழனி அம்பதியில் சுழன்று இந்த பூமி முழுவதும் இந்த உலகம் முழுவதும் நாம் இன்று தியான வழியில் இருக்கிறோம் என்றால் நம்மை எல்லாம் இந்த தியான வழிக்கு அந்த உயர்ந்த சக்தி பெறுவதற்கு காரணமாக அவர்கள் இந்த ஸ்தலத்திலிருந்துதான் அந்த உயர்ந்த உணர்வுகளை எண்ணில் அடங்காத உணர்வுகளாக ஒளிபரப்பி உள்ளார்கள். குறிப்பாக சத்குரு அவர்கள் ஞான குருவிற்கு நாம் சற்று முன் உற்று பார்த்த அந்த சிலை வடிவமாக
ஞானகுரு தன்னுடைய அனுபவத்திலே சொன்னது போன்று அந்த முருகன் சிலையிலிருந்து முருகனே இறங்கி வந்து என் ஆயுசிலே நான் பார்த்ததில்லை, அப்படி ஒரு காட்சியை குருநாதர் கொடுத்தார். பேரானந்த நிலை பெற்றேன் என்று அவர் வெளிப்படுத்தியுள்ளார். அதே போன்று முருகனை தரிசித்த பின்பு இங்கே போகர் சமாதிக்கும் வந்து போகர் சமாதியில் போகருடைய பரிபூர்ண அருளை பெற்று அங்கே உயர்ந்த மனங்களை, அருள் மனங்களை, இதுவரை நான் சுவாசித்திராத எத்தனையோ மனங்கள், அதை நான் சுவாசிக்க நேர்ந்தது. அங்கே சேகண்டி சத்தம் எல்லாம் தன்னிச்சையாக ஒலிக்க ஆரம்பித்தது. நான் தரைக்கு மேலே ஒரு அடி உயர்ந்து வேற நின்றேன் என்றெல்லாம் இப்பொழுது நாம் சுழன்று வந்த இந்த இடங்களிலே ஞானகுரு அவர்கள் முருகனுடைய அருளையும் போகமா மகரிஷியுடைய அருளையும் தற்சமயம் நமக்கு உபதேச வாயிலாக பதிவு செய்த அதன்பால் நினைவை செலுத்தி நான் நல்லவனாக வேண்டும், நான் நல்லதைத்தான் செய்ய வேண்டும், என்னை அறியாது தீமைகள் வந்தால் அதை தடுத்து தீமை செய்யாத நிலைகளாக நான் நல்வழியில் நடக்க வேண்டும் என்று இதை வாக்காக அவர் எப்படி பெற்றாரோ அதுபோன்று நாம் முற்று பார்த்த அந்த சிலையை மீண்டும் நினைவு கொண்டு வந்து ஞானகுருவை எண்ணி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் எண்ணி, போகமா மகரிஷியை எண்ணி நாங்கள் அனைவரும் நல்லவர்களாக வேண்டும், நாங்கள் அனைவரும் நல்லதைத்தான் செய்ய வேண்டும், எங்களை அறியாது அதற்கு ஏதாவது நல்லது செய்ய முடியாதபடி ஒரு நிலைகள் வந்தாலும் அதை அந்த நல்லதை செய்ய விடாதபடி தடுக்கக்கூடிய அந்த நிலைகள் தடுக்கப்பட்டு எங்களை தடுத்து ஆட்கொண்டு எங்களை நல்வழிப்படுத்தும் சக்தியாக இந்த போகமா மகரிஷியினுடைய அருள், ஞானகுருவின் அருள், மாமகரிஷி ஈஸ்வராய குருவினுடைய அருள், எல்லா மகரிஷியின் அருள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஒரு நிமிடம் நாம் ஞானகுருவை எண்ணி, போகமா மகரிஷியை எண்ணி, என்றால் அந்த வெளிப்பாட்டு அலைகள் இங்கே உண்டு. உபதேச வாயிலாக நமக்கு ஞானகுரு பதிவு செய்திருக்கின்றார்கள். அதன்பால் நினைவை செலுத்தி அவர் கண்ட அந்த முருகனுடைய காட்சியும் போகர் சமாதியில் அவர் பெற்ற அந்த அமானுஷ்யமான அருள் மனங்களையும் நாம் இப்பொழுது ஏங்கி பெறுவோம். இப்பொழுது சற்று முன் அங்கே இருக்கும் பொழுது அந்த மனங்கள் அங்கே வந்தது. ஒரு குளுமையான மகிழ்ச்சியூட்டக்கூடிய நறுமணமாக அந்த சிலையிலிருந்து நாம் அமர்ந்த இடங்களிலே அது சுழன்று கொண்டே வந்தது. அதே மனங்களை மீண்டும் நாம் ஞானகுருவின் அருளால், மாமகரிஷி ஈஸ்வராய குருவின் அருளால், போகமா மகரிஷியின் அருளால் மீண்டும் நாம் ஏங்கி சுவாசிப்போம். நம் உடலை உருவாக்கிய எல்லா அணுக்களுக்கும் அந்த மனங்களை ஒரு தாயாக இருந்து இந்த உயிரான்மாவையும் உடல் இருக்கக்கூடிய அணுக்களையும் ஒரு குழந்தையாக நாம் எண்ணி இந்த உடலை உருவாக்கிய அணுக்களுக்கு அந்த முருகன் சிலையிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த மனங்களையும், போகர் சமாதியிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த நறுமணங்களையும், நம்முடைய உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களையும் குழந்தையாக எண்ணி அன்பு, பரிவு, பாசம் என்று அதையெல்லாம் அரவணைத்து உடலை உருவாக்கிய அணுக்களுக்கு அதை உணவாக கொடுப்போம். ஒரு நிமிடம் உயிரான ஈசனை வேண்டி இப்பொழுது நம்முடைய நினைவை
போகமா மகரிஷி வாழ்ந்த காலத்திற்கு நினைவை செலுத்துவோம். போகமா மகரிஷி இளம் வயதில் அலைந்து திரிந்து சூரியனை உற்று பார்த்து ஏங்கி பெற்ற அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொளி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா. ஞானகுருவின்பால் நினைவை செலுத்தி ஞானகுருடைய அருளால் அந்த போகமா மகரிஷி இளம் வயதிலே கிழக்கிலே உற்று பார்த்து சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் மூலமாக துருவ நட்சத்திரத்தினுடைய அந்த ஒளியான அணு போகருடைய ஈர்ப்பில் எப்படி சிக்கப்பட்டது. அந்த இளம் வயதில் சிறுவனாக இருக்கும் பொழுது அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்பட்ட அணு அவருக்குள் சிக்கப்பட்டது போன்று இப்பொழுது நாம் இங்கே தியானம் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் அந்த போகரை போன்ற ஒரு சந்தர்ப்பமாக அமைந்து போகர் பெற்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் ஒளியான அணுக்கள் நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா. எந்த தாய் பாசத்துடன் அவர் ஏங்கி அந்த துருவ நட்சத்திரத்தையே ஏங்கி அவர் பெற்றாரோ அறியாத வயதில் நாமும் அதே தாய் பாசத்துடன் ஏங்கி தாயாக இருந்து நம் உடல் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களிலே அந்த போகர் பெற்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் ஒளியான அணுக்களை நம் இரத்த நாளங்களிலே செலுத்துவோம். அதில் இருக்கக்கூடிய ஜீவான்மாக்களும் ஜீவ அணுக்களும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று போகமா மகரிஷியை எண்ணி அவர் வாழ்ந்த காலத்தில் நினைவை செலுத்தி ஞானகுருவின் அருளால் அந்த சக்தி பெற வேண்டும். எங்கள் உடலில் இருக்கக்கூடிய ரத்தங்கள் முழுவதும் அந்த போகர் பெற்ற துருவ நட்சத்திரத்தின் ஒளியான அணு இரத்த நாளங்கள் முழுவதும் படர வேண்டும், இரத்தங்கள் முழுவதும் படர வேண்டும். இரத்தம் போகும் பாதையில உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் பல கோடி அணுக்களுக்கும் அதிலே நாங்கள் அறியாது நுகர்ந்த ஆன்மாக்களுக்கும் ஜீவ ஆன்மாக்களுக்கும் அந்த போகர் இளம் வயதில் துருவ நட்சத்திரத்தின் அந்த ஒளியான அணு பெற்றது போன்று நாங்களும் பெற வேண்டும் ஈஸ்வரா. ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம். போகமா மகரிஷி தன் தாயை காக்க வேண்டும் என்ற நிலையில் காளிங்கநாதரை அவர் சந்திக்கும் வாய்ப்பு வருகின்றது. அவர் எவ்வாறு அந்த காளிங்கநாதரை சந்தித்தாரோ அதை போன்று நாமும் ஞானகுருவின் அருளால் போகமா மகரிஷியினுடைய அருளால் அந்த காளிங்கநாதரின்பால் நாம் நினைவை செலுத்துவோம். ஞானகுருவின் அருளால் போகமா மகரிஷியின் அருளால் காளிங்கநாதருடைய அருள் சக்தி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா. போகமா மகரிஷி எந்த காளிங்கநாதரை அவர் குருவாக ஏற்றுக்கொண்டாரோ அந்த குரு அருள் அவருக்கு குருவாக கிடைத்த அந்த காளிங்கநாதருடைய அருள் பரிபூர்ணமாக நாங்கள் அனைவரும் பெற வேண்டும். நஞ்சை முறிக்கக்கூடிய சக்தியாக காளிங்கநாதரும் சரி போகமா மகரிஷியும் சரி அவர் இருவரும் குரு சிஷ்யன் என்ற நிலையில் அவர் இருவருமே நஞ்சை முறிப்பதற்காக அவர்கள் அந்த நஞ்சை எவ்வாறு பயன்படுத்தினார்களோ அந்த நஞ்சையே காக்கக்கூடிய சக்தியாக பல கோடி தாவர இனங்களுடைய சத்துக்களை காளிங்கநாதரும் சரி போகரும் சரி பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அகஸ்தியன் பெற்ற அகஸ்தியனால் கண்டுணரப்பட்ட அந்த தாவர இனங்களுடைய ஆற்றல்களை இருவருமே சேர்ந்து எவ்வாறு பெற்றார்களோ அந்த ஆற்றல் மிக்க சக்திகள் இந்த மனித குலத்தை மனித சமுதாயத்தை
மனிதனை நல்வழிப்படுத்தக்கூடிய, மனிதனை அருள்வழியில் அழைத்து செல்லும் அந்த உயர்ந்த சக்தி, பல கோடி தாவரினங்களுடைய சக்தி ஞானகுருவின் அருளால், மாமகர்ஷி ஈஸ்வராய குருவின் அருளால், போகரும் காளிங்கநாதரும் அவர்கள் செயல்படுத்திய அந்த அற்புத மூலிகையுடைய சத்துகள் நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா. இப்பொழுது அந்த மனங்கள் இங்கே கமழ்கின்றது, நம்முடைய சுவாசத்திலும் இப்பொழுது கலக்கின்றது. ஞானகுருவின்பால் நினைவை செலுத்தி, போகமா மகரிஷின்பால் நினைவை செலுத்தி, காளிங்கநாதன்பால் நினைவை செலுத்தி, பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அகசியன்பால் நினைவை செலுத்தி, மாமகரிஷி ஈஸ்வராய குருவின் அருளால் அவருடைய அனைவருடைய அந்த பரிபூர்ண சக்தி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும். எங்கள் இரத்த நாளங்களில் கலக்க வேண்டும். இந்த மனித குலத்தை காப்பதற்காக, மனித குலத்தை நல்வழியில் அழைத்துச் செல்வதற்காக அவர்கள் செயல்பட்ட அந்த அற்புத சக்திகள் அனைத்தும் எங்கள் அனைவரது உடல் முழுவதும் படர வேண்டும். எங்கள் அனைவரது உடல் உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்களிலும் படர வேண்டும் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. குருதேவா. விஷத்தையே குருவாக ஏற்றுக்கொண்ட போகமா மகரிஷி அவர்கள் விஷத்தை ஒளியாக மாற்றிடும் நிலையாக அந்த பாம்பு எவ்வாறு தன்னுடைய புலனெறிவு கொண்டு நினைவாற்றலை விண்ணிலை செலுத்தி நட்சத்திரங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒளி சுடரை அது நேர்முகமாக எடுத்து எப்படி ஒளி கற்றைகளாக நாகரத்தனமாக மாணிக்க கல்லாக மாற்றுகின்றதோ, இதை போன்று ஒவ்வொரு அணுவிலும் இருக்கக்கூடிய நஞ்சை அதை ஆக்கப்பூர்வமான சக்தியாக போகமா மகரிஷி எவ்வாறு அந்த நஞ்சிற்குள் இருக்கக்கூடிய வீரிய சக்தியை ஆதிசக்தி என்று சொல்லக்கூடிய காளிங்கன் அந்த சக்தியை தனக்குள் பாதுகாப்பாக எவ்வாறு அமைத்துக் கொண்டாரோ, ஏனென்றால் இந்த விஷத்தின் தாக்குதலால் தான் வெப்பமாகின்றது. அந்த வெப்பத்தணல் கொண்டுதான் நம் உயிரின் இயக்கமும் சரி, அதனுடைய துடிப்பினால் நம் உடலுக்குள் நாடி நரம்புகளுக்குள்ளும் அவைகள்தான் மின் அணுக்களாக, வெப்பத்தணல்களாக, நாடி துடிப்புகளாக உடலில் இருக்கக்கூடிய அணுக்களும் சரி, இந்த உடலும் சரி, உயிரின் துணை கொண்டு தான் புவனேஸ்வரி, இந்த பூமிக்குள் இருக்கக்கூடிய சகல சக்திகளும் இந்த உடலான இந்த புவனத்திற்குள் உண்டு. இந்த உடல் இருக்கக்கூடிய அணுக்களை பாதுகாக்கக்கூடிய சக்தியாக இந்த புவனேஸ்வரியை அவர் அன்று எவ்வாறு பூஜித்தாரோ, வணங்கினாரோ, தன் உடலையே, தன் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களையே அவர் எவ்வாறு தன் உயிரின்பால் கவர்ச்சி கொண்டு வர செய்து காய கல்ப சக்தியாக அவர் பெற்றாரோ, தன் உடலையும் காத்து, தன் உணர்வையும் காத்து, தன் உயிரான்மாவையும் 5300 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வாழ்ந்த போகர் எவ்வாறு அந்த சக்தி பெற்றாரோ, அந்த சக்தி அவர் புவனேஸ்வரியை பூஜித்த அந்த சக்தி இந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்களை விஷத்தை குருவாக ஏற்று அதில் இருக்கக்கூடிய வீரிய சக்தியை காக்கக்கூடிய சக்தி அவர் எப்படி வளர்த்து கொண்டாரோ, இந்த சக்திகள் அனைத்தும் நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா. ஆதிசக்தியினுடைய இயக்கத்தையே, விஷத்தினுடைய ஆற்றலை காக்கக்கூடிய சக்தியாக போகர் எவ்வாறு தனக்குள் பெற்றாரோ தான் போகர். ஒவ்வொரு சக்தியும் அவர் எவ்வாறு போகம் செய்தாரோ, போகித்தாரோ, தன் உயிரின்பால் அது காய கல்பமாக, அழியா சுடராக, ஒளி, அதாவது ஒளி சரீரமாக, ஒளியின் சுடராக, ஜோதி சுடராக, அதான் கார்த்திகேயா, இருளை பிளந்திடும் சக்தியாக, இருளை ஒளியாக மாற்றிடும் சக்தியாக
அவர் எவ்வாறு ஆறாவது அறிவு முருகா என்று உருவாக்கினாரோ அந்த அழகுபடுத்தும் நிலையாக போகமா மகரிஷியால் நுகரப்பட்ட அந்த விஷத்தினுடைய ஆற்றல் நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா. ஆதியிலே அகஸ்தியனுக்கும் இந்த சக்திதான் விஷத்தை முறித்திடும் ஆற்றல்களாக தாய் தந்தையர் உடலிலே பூசிய தாவர இனங்களுடைய குலாம்கள் கருவிலே இணைந்து அவர் உடலிலேயும் எந்த நஞ்சை முறிக்க வேண்டும் என்று தாய் தந்தையர் செயல்பட்டார்களோ அந்த நஞ்சுதான் அவருக்கு ஆக்கப்பூர்வமான சக்தியாக மாறியது. அகஸ்தியர் எவ்வாறு அந்த விஷத்தை தனக்குள் பாதுகாப்பான நிலையில் கொண்டு தன்னை அது காக்கக்கூடிய சக்தியாக அவர் எப்படி உருவாக்கி கொண்டாரோ அதே வழியில் தான் போகமா மகரிஷியும் அதை பெற்றார். அது அகஸ்தியரையும் போகமா மகரிஷியும் எண்ணி எந்த நஞ்சு அந்த சராசரத்தை இயக்கிக் கொண்டுள்ளதோ அந்த நஞ்சையே பாதுகாப்பான சக்தியாக மாற்றிய அகஸ்தியமா மகரிஷின் அருள்சக்தியும் போகமா மகரிஷியுடைய அருள்சக்தியும் எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் இந்த உயர்ந்த சக்தி படர வேண்டும் ஈஸ்வரா. ஞானகுருவின் அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருவின் அருள்சக்தியால் அகஸ்தியர் பெற்ற போகமா மகரிஷி பெற்ற அந்த விஷத்தை தங்களுக்குள் பாதுகாப்பாக ஆக்கப்பூர்வமான சக்தியாக ஒளியாக மாற்றிய அந்த சராசரத்தை படைக்கக்கூடிய சக்தியாக ரிஷி பத்தினி என்று அகஸ்தியரும் சரி போகமா மகரிஷியும் சரி இன்று அவர்கள் எப்படி கணவன் மனைவியாக தாய் தந்தையாக குடும்பங்களாக இந்த விண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த படைக்கும் சக்தியாக அந்த தாய்மை தாய் சக்தியாக புவனேஸ்வரி இந்த பூமிக்குள் இருக்கக்கூடிய அனைத்து அணுக்களையும் தன் உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே அவர் எவ்வாறு அதை அணுகி அதை வணங்கி படைக்கும் சக்தியாக சப்த ரிஷி உருவாக்கும் சக்தியாக உருப்பெறும் சக்தியாக பல அண்டங்களை உருவாக்கும் சக்திகளாக அவர் அதை பெற்றார்களோ அந்த சக்தி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா. எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களும் அத்தகைய ஆற்றல் மிக்க சக்தியாக பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நம் உயிரான ஈசனை வேண்டி நாம் தாயாக இருந்து அன்பு பரிவு பாசம் கொண்டு நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே அன்புடன் பரிவுடன் பாசத்துடன் அவர் எப்படி புவனேஸ்வரி என்று பூஜித்தாரோ அதே போன்று நாமும் பூஜிப்போம். நம் உடலை மட்டுமல்ல இந்த பூமிக்குள் இருக்கக்கூடிய அனைத்தையுமே நாம் பூஜிப்போம் வணங்குவோம். ஞானகுரு உணர்த்தியது போன்ற ஒவ்வொரு உயிரும் கடவுள் என்றால் ஒவ்வொரு உயிரும் கடவுள் என்றால் மனிதனுடைய உயிர் மட்டுமல்ல சகல ஜீவராசிகளுடைய உயிரும் கடவுள். இந்த உடல் ஆலயம் அதை எந்த அடிப்படையிலே வானையருடைய தத்துவத்தை என்ற அகஸ்தியன் சைவ சித்தாந்தம் என்று கொடுத்தாரோ அந்த அடிப்படையிலே நாம் இந்த பூமியையே நாம் தியானம் செய்வோம். இந்த பூமி தாயை அவர் வணங்கிய புவனேஸ்வரியை ஞானகுருவை நினைவு கொண்டு வந்து போகமா மகரிஷியுடன் இணைந்து போகமா மகரிஷி புவனேஸ்வரி அன்று எவ்வாறு பூஜித்திருப்பாரோ அன்று போகர் பூஜித்த அந்த புவனேஸ்வரியுடைய சக்திகளை அவர் பூஜித்தது போன்று நாமும் பூஜிப்போம். ஒரு நிமிடம் போகமா மகரிஷி எண்ணி அவர் பூஜித்த அந்த புவனேஸ்வரியை நினைவு கொண்டு வந்து நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களை நாம் வணங்கி நமக்குள் இருக்கக்கூடிய அவசரம் ஆத்திரம் அகம்பாவம் ஆணவம் போன்ற உணர்வுகளை எல்லாம் அதை அகற்றிடும் நிலையாக அன்பு பரிவு பாசம் கொண்டு நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களை இந்த பூமியில் இருக்கக்கூடிய சகல அணுக்களையும் அவர் பூஜித்தது போன்று நாமும் பூஜிப்போம். அவர் போகம் செய்த அந்த உயர்ந்த சக்தியை நாமும் ஒரு நிமிடம் ஏங்கி அந்த சக்திகளை நாம் நமக்குள் வளர்ப்போம். எல்லோருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று நாம் தவம் இருப்போம். ஒரு நிமிடம்
போகமா மகரிஷி அவர்கள் இந்த இடத்திலே தான் தன்னுடைய சரீரத்தை பாதுகாப்பாக வைத்து இந்த உலகம் முழுவதும் இந்த விஞ்ஞான அறிவில் சொல்வது போன்று ரேடியோ வேவ்ஸ் அலைத்தொடர்பு கொண்டு உலகம் எங்கும் சுற்றி முருகா என்று அழைக்கும் இடங்களிலெல்லாம் அவருடைய உணர்வுகள் படர்ந்து ஏங்கி பெற்ற அந்த உயிரான்மாக்களுக்கு தான் பெற்ற அருளை பாய்ச்சி அந்த மக்களை தன் இன மக்களாக தன்னை போன்ற ஞானியின் வழித்தொடராக தான் தனக்குள் நஞ்சை வென்றிடும் சக்தியாக நஞ்சையே பாதுகாப்பாக வளர்த்துக் கொண்ட அந்த சக்தியாக அவர் எந்த அருளை இந்த உலகம் முழுவதுக்கும் பாய்ச்சி முருகா என்று அழைக்கும் இடங்களிலெல்லாம் அவர் தன்னுடைய உணர்வுகளை பாய்ச்சி மகிழ்ச்சியூட்டும் உணர்வாக அவர் செயல்படுத்தினாரோ அதை போன்று நாமும் இன்று நாம் அமர்ந்து தியானம் செய்யும் அனைவரும் ஞானகுரு நமக்கு எடுத்த வேண்டுகோள் படி என்னுடன் இந்த உபதேச கருத்துக்கள் மறைந்துவிடக்கூடாது என்று சொன்னது போன்று நாம் இன்று கூடியுள்ள நாம் அன்று போகர் எப்படி இந்த உலகம் முழுவதும் சுழன்று அந்த அலைகளை பாய்ச்சினாரோ அதுபோன்று நாமும் ஞானகுருவின்பால் நினைவை செலுத்தி குரு இட்ட பணியை அந்த போகமா மகரிஷியினுடைய ஸ்தலத்தில் இன்றிலிருந்து நாம் ஆரம்பித்து போகர் இந்த உலகம் முழுவதும் சுழன்றது போன்று ஞானகுரு அவர்கள் அருள் சேவை என்று சொன்னது போன்று நாமும் அந்த அருள் சேவையை செயல்படுத்துவோம். இந்த விஞ்ஞான உலகத்தினால் அணுகுண்டுகளோ மற்ற விஷ நிலைகளோ பரவாதபடி மகரிஷி ஈஸ்வராய குருவர் அடிக்கடி அனைவருக்கும் உபதேசிப்பது போன்று அனைவரும் போகரை போன்று வாருங்கள், போகரை போன்று உலகை காத்திடும் சக்தியாக வாருங்கள் என்று அடிக்கடி போகரை நினைவுபடுத்தி போகரை உதாரணம் காட்டி, ஏனென்றால் அவர் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் சரி போகரும் சரி மக்கள்பால் அதிக ஈர்ப்பு, மக்கள்பால் அதிக பற்று கொண்டவர்கள். தன் இன மக்கள் என்று அவள் ஆசைப்பட்டு தன் இனமாக ஒவ்வொருவரும் வளர வேண்டும், வாழ வேண்டும், தன்னை போன்று வளர வேண்டும் என்று விரும்பியவர்கள். ஆகவே ஞானகுரு இட்ட அந்த பணியை, அந்த கருத்துக்களை, அந்த பேருண்மைகளை நாமும் இந்த உலகம் முழுவதும் பரவச் செய்வோம். அதற்கு ஞானகுருவின் அருளையும் போகமா மகரிஷியுடைய அருளையும் மாமகரிஷி ஈஸ்வராய குருவினுடைய அருளையும் அவருடைய அருள் துணை கொண்டு அவருடைய அருள் நமக்குள் திருவருளாக நமக்கு இன்று பரிபூர்ணமாக கிடைத்து நாம் அந்த சேவையை செவ்வனை செய்வோம் என்று உறுதி எடுத்துக் கொள்வோம். இன்றிலிருந்து நாம் அந்த பணியை தொடங்கி இந்த உலகம் முழுவதும் விஷத்தன்மை பரவாதபடி, இந்த விஷத்தன்மை பரவுவதற்கு முன் 30 கோடி தேவாதி தேவர்களும் சகல சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் எதற்காக இன்று தவம் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய ஆசை அது பூர்த்தியாகும் விதமாக மனிதர்களை, மக்களை ஞானிகளாக, மெய்ஞானிகளாக, மனிதர்களை ஞானமாக்கும் அந்த மகசூலாக எடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஞானியும் எதை விரும்புகின்றார்களோ அவருடன் நாம் இணைந்து அதை நாம் செயல்படுத்துவோம். நம்முடைய மூச்சலைகளை அவ்வாறு பாய்ச்சுவோம். கோலமா மகரிஷியும் தாய்மை என்று தாய் சக்தி சொன்னது போன்று அந்த தாய்மையினுடைய சக்தி, காக்கக்கூடிய சக்தி, இந்த புவனேஸ்வரி என்ற சக்தி, மூகாம்பிகை என்ற சக்தி இந்த உலகம் முழுவதும் படர வேண்டும். இந்த பூமி தாய் உருவாக்கிய குழந்தைகள் அனைவரும் சகோதர பாசத்துடன், ஒற்றுமை உணர்வுடன் அந்த ரிஷிகளும் ஞானிகளும் எதற்காக தவம் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த அருள் இங்கே பரிபூர்ணமாக பாயப்பட்டு உலக மக்களை காக்கக்கூடிய சக்தியாக நாம், உலகுக்கு எடுத்துக்காட்டாக நாம் வருவோம். போகர் எவ்வாறு ககன மார்க்கமாக இந்த உலகம் முழுவதும் சுழன்றாரோ அதை போன்று நாமும் அவர் வழியிலே நாமும் இந்த உலகம் முழுவதும் சுழன்று வருவோம்.
இப்பொழுது நம்முடைய நினைவு ஞானகுருவின்பால் போகரின்பால் நினைவை செலுத்தி இந்த உலகம் முழுவதும் சுழன்று, அன்று போகர் எவ்வாறு சுழன்று வந்திருப்பாரோ அதை போன்று நாமும் இந்த உலகம் முழுவதும் நாம் சுழல்வோம். இந்த காற்று மண்டலம் முழுவதும் ஞானகுருவின் அருள்சக்தியும் போகமா மகரிஷியுடைய அருள்சக்தியும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவனுடைய அருள்சக்தியும் சகல ரிஷிகளுடைய அருள்சக்தியும் படர வேண்டும் என்று நாம் இந்த உலகம் முழுவதும் நாம் பரப்புவோம். உலகம் முழுவதும் நாம் சுழன்று வருவோம். ஒரு நிமிடம் நாம் ஏங்கி தியானிப்போம். இப்ப இந்நேரம் வரை நாம் எந்த உயர்ந்த சக்திகளை எடுத்தோமோ, இங்கே தியானம் இருக்கும் அனைவரது உடல்களிலும், இங்கே தியானத்தில் கலந்து கொண்ட அனைவரது குடும்பத்தார்களிலும் உடல்களிலும், அவர் உற்றார் உறவினர் அனைவருக்கும் இந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று ஒரு நிமிடம் நாம் ஏங்கி தியானிப்போம். இங்கே வந்திருப்பவர் ஒவ்வொருவரையும் நாம் நினைவு கொண்டு வந்து, ஒவ்வொருவரும் நம்மை காட்டிலும் அந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும், போகமா மகரிஷியுடைய பரிபூர்ண சக்தி பெற வேண்டும், காளிங்கநாதருடைய அருள்சக்தி பெற வேண்டும். உலகம் முழுவதும் போகர் எந்த சக்தியை பாய்ச்சினாரோ அந்த சக்தி இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிராத்மாவும் பெற வேண்டும் ஈஸ்வரா. அவர்கள் குடும்பத்தார் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா. அவர்கள் உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா. ஒவ்வொருவர் உடலிலும் அறியாது சேர்ந்த சாப வினைகள், தீய வினைகள், பாவ வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் அகன்று, பரம்பரை நோய்கள் அகன்று, பரம்பரை குணங்கள் அகன்று, எந்நாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி என்று சொல்வது போன்று அகசியனுடைய மரபு வழியாக, அகசியனுடைய மரபு அணுக்கள் இங்கே தியானத்தில் அமர்ந்திருப்போரும் அவர்கள் குடும்பத்தாரும் உற்றார் உறவினர் சுற்றம் சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் அது கிடைத்து, நாங்கள் அனைவரும் பரம்பரை நோய் நீங்கி, பரம்பரை குணம் நீங்கி, ஞானிகள் அன்று வாழ்ந்த மகரிஷிகள் கலாச்சாரமாக அந்த கலாச்சாரம் எங்களுக்குள் ஓங்கி வளர வேண்டும். இந்த தெய்வீக குடும்பமாக நாங்கள் அனைவரும் வாழ வேண்டும் ஈஸ்வரா. அந்த தெய்வீக குணத்தை பெற வேண்டும். நாம் எந்த ஆலயத்திலே இப்பொழுது அமர்ந்து தியானிக்கின்றோமோ, இங்கே ஆலயத்திற்கு வரக்கூடிய ஒவ்வொரு உயிராத்மாவும் அந்த போகமா மகரிஷியுடைய இந்த சப்தரிஷி மண்டலத்தில் இருந்து கொண்டிருக்கும் இந்த போகமா மகரிஷியுடைய அருள்சக்தியும் காளிங்கநாதருடைய அருள்சக்தியும் இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய ஒவ்வொரு உயிரான்மாவும் பெற வேண்டும். அவர்கள் குடும்பத்தார் அனைவரும் பெற வேண்டும். அவர்கள் அனைவரும் அந்த போகமா மகரிஷியுடைய அருள்வட்டத்தில் இணைந்து வாழ வேண்டும். இந்த ஆலயம் முழுவதும் எல்லா மகரிஷியுடைய அருள்சக்தி படர வேண்டும். இந்த ஆலயத்தை நினைப்போர் அனைவருக்கும், முருகா என்று எண்ணுவோர் அனைவருக்கும் போகமா மகரிஷியுடைய பரிபூர்ணமான சக்தி கிடைக்க வேண்டும் ஈஸ்வரா. அனைவரும் அந்த போகமா மகரிஷியுடைய அருள் ஞானம் பெற்று, அருள் சக்தி பெற்று அனைவரும் அருள் வாழ்க்கை வாழ்ந்து, அவள் அனைவரும் இந்த பிறவியிலேயே பிறவியில்லா நிலை பெறும் அந்த தகுதி பெற வேண்டும். அனைவரும் ரிஷிகளாக, ஞானிகளாக, உலகை காத்திடும் சக்திகளாக வளர வேண்டும். இந்த முருக குணம் இந்த உலகம் முழுவதும் படர வேண்டும். இந்த முருக குணத்தை இந்த உலகில் வாழும் அனைத்து மக்களும் பெற வேண்டும். இந்த ஆலயத்தில் பணிபுரிபவர்களும், இந்த ஆலயத்தை நிர்வாகம் செய்பவர்களும், இந்த ஆலயத்திற்காக மறைமுகமாக எத்தனை நிலைகள் செய்து கொண்டிருப்போர் அனைவரும் அந்த போகமா மகரிஷியுடைய அருள்சக்தி பெற்று, இனி வரக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அந்த போகமா மகரிஷியுடைய அருளை பெறக்கூடிய அந்த வாய்ப்பாக, அந்த உணர்வுகள் அவரை பெறச் செய்யக்கூடிய சக்தியாக ஒவ்வொருவரும் பெற வேண்டும். விண்ணில் இருக்கக்கூடிய துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருளும் பேரொழியும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் இந்த ஆலயம் முழுவதும் படர்ந்து, அந்த ஆலயத்தில் உள்ள மூல முருகன் சிலையிலும் படர்ந்து, இங்கே இருக்கக்கூடிய சகல இடங்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொழி, சப்தரிஷி மண்டலங்களுடைய பேரருள் பேரொழி படர்ந்து, இந்த ஆலயத்திற்கு வருவோர் அனைவரும் அபிஞானிகளாக, மெய்ஞானிகளாக, சப்த ரிஷிகளாக, உலகை காத்திடும் சக்திகளாக வாழ்ந்திட வளர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. இப்பொழுது நம்முடைய குலங்களின் தெய்வங்களான முன்னோர்கள் மூதாதையர்களை எண்ணி நாம் இன்று இந்த இடத்திலே அமர்ந்து
இத்தகைய ஒரு உயர்ந்த சக்தியை பெறுவதற்கு நம்மை உருவாக்கி கொடுத்த அந்த குல தெய்வங்களை குல வழியில் நாம் வந்திருக்க அனைவரும் நினைவு கொண்டு வந்து, நம்முடைய முன்னோர்களை நினைவு கொண்டு வந்து, மூதாதைகளை நினைவு கொண்டு வந்து, ஒவ்வொரு உயிராத்மாவும் போகமா மகரிஷியுடைய அணுசக்தி பெற வேண்டும். போகமா மகரிஷி எவ்வாறு வின் சென்றாரோ அதுபோன்று அந்த சப்தரிஷி மண்டலங்களின் பேரருள் பேரொளி எங்கள் குலங்களின் தெய்வங்களான முன்னோர்கள் மூதாதையர்கள் உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களும், எங்கள் குடும்பத்திலே எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி, நம் நினைவுக்கு தெரிந்தவரை அனைத்து உயிரான்மாக்களும் இந்த போகமா மகரிஷியுடைய பரிபூர்ண சக்தி பெற்று அனைவரும் சப்தரிஷி மண்டல ஒளிக்கடலில் இணைந்து பிறவியில்லா நிலை அடைய வேண்டும். ஈஸ்வரா, ஓம் ஈஸ்வரா, குருதேவா. ஞான குருவும் நம் உடம்பிலே நாடி நரம்பு என்று உணர்த்தி அந்த நரம்புகளுக்குள் மகரிஷிகளின் உணர்வை ஒரு காந்த புலனாக ஏற்ற வேண்டும் என்று உபதேச வாயிலாக வாக்காக பதிவு செய்துள்ளார். ஆக போகமா மகரிஷி கொடுத்த தத்துவத்தில் முக்கியமான தத்துவம் இந்த நாடி, அதாவது நம் நரம்புகளுக்குள் நாடி துடிப்புகளை சமப்படுத்தக்கூடிய வெப்பத்தணல்கள், அதாவது சாந்தத்தை உருவாக்கும் காந்தம். அந்த சாந்த குணமும் சாந்திப்படுத்தும் அந்த குணமும் அமைதிப்படுத்தும் அந்த வெப்பத்தணல்களும் இந்த நாடி நரம்புகளுக்குள், அதாவது இங்கு தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது நாடி நரம்புகளிலும் ஞானகுரு உபதேச வாயிலாக மகரிஷியினுடைய உணர்வுகளை காந்த புலனாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னது போன்று போகமா மகரிஷியும் அந்த வெப்பத்தணல்களை சமப்படுத்த வேண்டும் என்று வெளிப்படுத்திய அந்த பேருண்மைகளும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரது இரத்த நாளங்களிலும் அதன் மூலமாக நாடி நரம்புகளில் அதற்குள் பாயப்பட்டு எங்களை அறியாது இதற்கு முன் சேர்ந்த நோய்களுக்கு காரணமான அணுக்களும் அல்லது இனிமேல் விஞ்ஞானத்தினால் வரக்கூடிய எத்தகைய விஷத்தன்மையினால் நாங்கள் உணவாக உட்கொள்ளக்கூடிய நிலைகளோ அல்லது காற்று மண்டலத்தில் சுவாசித்த நிலைகளோ இதுபோன்ற விஷமான அணுக்கள், நோய்க்கு காரணமான நோயை உருவாக்கக்கூடிய அணுக்கள் இருந்தால் அவையெல்லாம் ஞானகுரு உபதேசித்தது போன்று போகமா மகரிஷி அந்த நாடி துடிப்பை சீராக்க வெப்பத்தணல்களை சமப்படுத்த வேண்டும் என்று வெளிப்படுத்திய அந்த சக்திகள் அனைத்தும் எங்கள் நாடி நரம்புகளுக்குள் பாயப்பெற்று நாங்கள் அனைவரும் நோய் நீங்கி இந்த நோயை நீக்கக்கூடிய சக்தி பெற்று என்றுமே உடல் ஆரோக்கியத்துடன் உடல் நலம் பெற்று மனபலம் பெற்று இந்த உலக மக்களுக்கு ஞானகுரு நமக்கு உபதேசித்த உணர்வுகளையும் மகரிஷிகளால் உணர்த்தப்பட்ட தத்துவங்களையும் இந்த உடலில் ஆரோக்கிய நிலைகள் கொண்டு மக்களுக்கு எடுத்துக்காட்டக்கூடிய சக்தி பெற வேண்டும். அந்த உடல் ஆரோக்கியத்தோடு நாங்கள் இந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டும். நாங்கள் என்றுமே உடல் நலத்துடன் மகரிஷியுடைய அல்வட்டத்தில் இணைந்து வாழ வேண்டும். எங்களுடைய பேச்சு, எங்களுடைய பார்வை, எங்களுடைய மூச்சு மற்றவர்களை நோயை போக்கக்கூடிய சக்தியாக வர வேண்டும். மற்றவர்களை அருள்வழியில் அழைத்து செல்லக்கூடிய சக்தியாக வர வேண்டும். அப்படிப்பட்ட சக்தி மான்களாக நாங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும். என்றுமே உடல் ஆரோக்கியத்துடன் மன மகிழ்ச்சியுடன் மகரிஷிகளின் அல்வட்டத்தில், போகமா மகரிஷியின் அல்வட்டத்தில், மகரிஷியின் அல்வட்டத்தில் என்றுமே இணைந்து வாழ வேண்டும். அந்த போகர் எப்படி தன் உடலை காயகல்ப சித்தியாக உயிரோடு ஒன்றை செய்தாரோ அதே போன்ற அந்த காயகல்ப சித்து நாங்கள் அனைவரும் பெற வேண்டும். ஈஸ்வரா, எங்கள் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்தும், நாடி நரம்புகள் அனைத்தும் அந்த உயிரினுடைய ஈர்ப்பிலே அவர் காயகல்ப சித்தியாக காக்கக்கூடிய சக்தியாக, பாதுகாக்கக்கூடிய சக்தியாக, அரவணைக்கக்கூடிய சக்தியாக, சாந்தத்தை உருவாக்கும் காந்தத்தை அவர் எப்படி பெற்றாரோ அந்த சாந்த குணம் நாங்கள் அனைவரும் பெற வேண்டும். ஈஸ்வரா, சாந்தத்தை உருவாக்கும் காந்தம் நாங்கள் அனைவரும் பெற வேண்டும். ஈஸ்வரா, ஏனால் இந்த சாந்த குணம் நமக்கு அவசியம் வேண்டும். சாந்த குணம் கொண்டுதான் நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களை அணுக முடியும். அந்த அணுக்களை சக்தி வாய்ந்ததாக மாற்ற முடியும்.
அந்த அணுக்கள் இருக்கக்கூடிய விஷத்தையே காக்கக்கூடிய சக்தியாக நாம் உருவாக்க வேண்டும். தான் ஓமுக்குள் ஓம், ஓமுக்குள் ஓம், ஓமுக்குள் ஓம். ஓம் ஈஸ்வரா குருதேவா, ஓம் ஈஸ்வரா குருதேவா, ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று நம் உயிருடன் அனைத்தையும் ஒன்றிணைய செய்து நம் உணர்வுகள் அனைத்தையும் ஒளி சுடராக மாற்றுவோம். நம் நாடி நரம்புகளுக்குள் போகமா மகரிஷின் அருசக்திகளை பாய்ச்சுவோம். அனைவரையும் பெறச் செய்வோம் என்று இப்பொழுது ஞானகுருவின்பால் நினைவை செலுத்தி ஞானகுருவின் அருளால் போகமா மகரிஷின் அருசக்தி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும். என்றுமே அவருடைய அருள் துணை எங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர் உருவாக்கிய அந்த நவபாசான சிலையிலிருந்து நஞ்சை காக்கக்கூடிய சக்தியாக மாற்றிய அந்த சக்தியும், நோய் நீக்கக்கூடிய சக்தியும், நோய் நீக்கக்கூடிய சக்தியை வளர்க்கக்கூடிய சக்தியும் நாங்கள் அனைவரும் என்றென்றும் பெற வேண்டும். அந்த போகருடைய அருள் துணை எங்களுக்கு என்றுமே உறுதுணையாக இருக்க வேண்டும். மகரிஷி ஈஸ்வரா இவர் அடிக்கடி போகரை போன்று வளர வேண்டும் என்று சொன்னது போன்று நாங்கள் அனைவருமே போகமா மகரிஷியை போன்று ஞானிகளாக, உத்தம ஞானிகளாக, உலகை காத்திடும் சக்தியாக போகரை போன்று வளர வேண்டும் என்று நாம் தியானிப்போம், தவம் இருப்போம் என்று பிரார்த்தித்து ஞானகுருவின்பால் நினைவை செலுத்தி, போகமா மகரிஷின்பால் நினைவை செலுத்தி, காளிங்கநாதன்பால் நினைவை செலுத்தி, மகரிஷி ஈஸ்வராய குருதேவன்பால் நினைவை செலுத்தி அனைவருடைய அருளும் என்றுமே எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இனி வரக்கூடிய காலங்களிலும் அவருடைய அருள் என்றுமே எங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஞானகுரு உபதேசித்த நிலைகளை உலகுக்கு எடுத்துக்காட்டாக நாங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று அவருடைய அருள் குரு அது திருவருளாக எங்களுக்குள் உறுதுணையாக அமைய வேண்டும். கணவன் மனைவியாக நாங்கள் என்றுமே வசிஷ்டர் அருந்ததியாக வாழ வேண்டும். எங்கள் குழந்தைகளையும் அருள்வழியில் அழைத்துச் செல்லக்கூடிய சக்தி பெற்றவர்களாக அமைய வேண்டும். எங்களை பார்க்கும் அனைவருக்கும் அந்த சக்தி பெற்றுத்தரக்கூடியவர்களாக, உலகை காத்திடும் சக்திகளாக நாங்கள் அனைவரும் உருவாக வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த தியானத்தை நிறைவு செய்வோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்.